வணக்கம் பிள்ளைகளே. இந்த 8வது செயல் அட்டையிலே நாங்கள் கடந்த வேளை 18 கேள்விகளை நாங்கள் பார்த்திருந்தோம். மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் தொடர்ந்து 19வது வினாவிலே இருந்து அடுத்த அலகை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அந்த அடிப்படையிலே பொன்னாலை வரதராஜ பெருமாள் ஆலய இறைவன் இறைவி தீர்த்த தலவிருச்சம் என்பவற்றினை குறிப்பிடுக. ஆகவே பிள்ளைகள், இந்த பொன்னாலை வரதராஜ பெருமாள் ஆலயம் யாழ் மாவட்டத்திலே உள்ள பொன்னாலை என்கின்ற கிராமத்தில் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயமும் வரலாற்று சிறப்புமிக்க ஆலயம். தட்சிணா கைலாய புராணத்திலே இந்த ஆலயத்தை பற்றி சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்துக்கும் குளக்கோட்ட மன்னன் பணி செய்தான் என்ற வரலாறு அங்கே இடம்பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அந்த அடிப்படையிலே இந்த ஆலயத்தினுடைய இறைவன் பெயர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள். இறைவி ஸ்ரீதேவி பூதேவி என்கின்ற 2 சக்திகள் அவருடைய இறைவியின் நாமமாக அங்கே சூட்டப்பட்டுள்ளது. தீர்த்தம் திருவடி நிலை, தலவிருச்சம் வன்னி மரம். ஆக இந்த பொன்னாலை வரதராஜ பெருமாள் ஆலயத்தினுடைய சிறப்புகளாக நாங்கள் இவற்றை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். தொடர்ந்து இந்த பொன்னாலை வரதராஜ பெருமாள் ஆலயத்தினுடைய மகோற்சவத்தில் இடம்பெறும் விசேட நிகழ்வுகளை குறிப்பிடுக. ஆகவே அங்கே இடம்பெறுகின்ற சிறப்பான நிகழ்வுகளை நாங்கள் பார்த்தால் கருட சேவை, சப்பர திருவிழா, வெண்ணெய் திருடல், வேட்டை திருவிழா, தீர்த்த திருவிழா, திருக்கல்யாணம் என்று இந்த ஆலயத்திலே மிக சிறப்பாக இந்த நிகழ்வுகள் அந்த திருவிழாவிலே மகோற்சவத்தின் போது இடம்பெறுவதை நாங்கள் காணலாம். ஆகவே அந்த அடிப்படையில் இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகளை நாங்கள் பார்ப்பதோடு இந்த பொன்னாலை வரதராஜ பெருமாள் ஆலயத்தின் தொடர்பாக கூறும் நூல்களை குறிப்பிடுக. தட்சநாயன கைலாய புராணம் நான் முன்னுக்கே சொன்னேன். கோகில சந்தே செய்ய, அதாவது குயில் விடுதூது, யாழ்ப்பாண சமய நிலை 6 எழுதப்பட்ட நூல். ஆகவே இந்த இலக்கியங்கள் இந்த பொன்னாலை வரதராஜ பெருமாள் ஆலயத்தினுடைய சிறப்புகளை எடுத்து சொல்லுகின்றது. தொடர்ந்து நாங்கள் மண்டூர் கந்தசாமி ஆலயத்தை சின்ன கதிர்காமம் என அழைக்கப்படுவதற்கான காரணம் யாது, இங்கு பூசை செய்கின்றவர்களை எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்ற அந்த வினாவை பார்த்தீர்களா என்றால், நான் முன்னமே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இது மண்டூர் ஆலயத்தை சின்ன கதிர்காமம் என்று அழைக்கப்படுவதற்கான காரணம், கதிர்காமத்திலே இடம்பெறுகின்ற பூசை முறைகளை அடிப்படையாக கொண்டு அங்கே பூசை இடம்பெறுவதனால் அதனை சின்ன கதிர்காமம் என்று அழைக்கிறோம். அங்கு பூசை செய்கின்றவரை நாங்கள் கப்புகனார் என்று அழைக்கிறோம். கப்புராலை வேறு, கப்புகனார் வேறு. ஆகவே அந்த ஆலயத்தில் பூசை செய்கின்றவரை நாங்கள் கப்புகனார் என்று அழைப்பது மரபாக இருக்கிறது. தொடர்ந்து மாமாங்க தீர்த்தத்தில் கலக்கப்பட்ட நதிகளின் தீர்த்தங்கள் அவை. அப்போ அந்த மாமாங்கேஸ்வரம் ஆலயம் நாங்கள் பார்க்கின்ற போது தீர்த்த உற்சவம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருந்திருக்கிறது. அங்கே இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித தீர்த்தத்தினுடைய தீர்த்தங்களை அந்த தீர்த்தத்திலே கலந்த பெருமை, அதனால் அந்த ஆலய தீர்த்தத்திலே நீராடினால் நோய் நீங்குகின்ற சிறப்புகள் பெருமைகள் அங்கே சொல்லப்பட்டது. அந்த அடிப்படையிலே கங்கை, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி, துங்கபத்ரா, பவானி, காவேரி, தாமிரபரணி, கன்னியாகுமரி போன்ற இடங்களிலே இருந்து தீர்த்தத்தை எடுத்து கொண்டு வந்து அந்த தீர்த்தத்திலே கலந்ததாக வரலாறுகள் சொல்லப்படுகின்றது பிள்ளைகள். ஆகவே இவ்வளவு நேரமும் நாங்கள் ஈழத்திலே இருந்த காணப்பட்ட சிறப்புமிக்க ஆலயங்கள் பற்றி பார்த்தோம். அதிலே பிள்ளைகளுக்கு மீண்டும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு ஆலயத்தை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் அந்த ஆலயத்தினுடைய அமைவிடம் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆலயத்திலே இருக்கின்ற தலம், மூர்த்தி, தீர்த்த தல விருச்ச சிறப்புகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆலயத்தோடு தொடர்புபட்ட வரலாற்று கதையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆலயம் பற்றி விளக்குகின்ற நூல்கள், கல்வெட்டுக்கள் பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதனை விட அந்த ஆலயத்திலே இடம்பெறுகின்ற விழாக்கள் என்ன என்பது, அதன் சிறப்புகள் பற்றி நீங்கள் அறிந்தால் அந்த ஆலயத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆகவே அந்த அடிப்படையிலே நாங்கள் தொடர்ந்து
பரத பண்டிதரால் இயற்றப்பட்ட நூல்களவை. அப்போ நாங்கள் பார்க்குறோம் பிள்ளையார் கதை, சிவராத்திரி புராணம், ஏகாதசி புராணம் என்று அந்த 3 நூல்களை சுன்னாகம் பரத பண்டிதரால் இயற்றப்பெற்றது. இது விரத மகிமை கூறுகின்ற நூல்களாக இருக்கின்றது. அதே நேரத்திலே இந்த விநாயக சஷ்டி காலத்திலே பாராயணம் செய்யப்படும் நூல்கள் எது? இவ்விரதத்தில் அனுஷ்டிப்பதால் நன்மை அடைந்தவர்கள் யார் என்ற அந்த வினாவும் இங்கே தொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே விநாயக சஷ்டி காலத்திலே பாடப்படுவது பிள்ளையார் கதை. அந்த பிள்ளையார் கதையை இயற்றியவர் பரத பண்டிதர். அந்த பிள்ளையார் கதையிலே வருகின்ற 4 அதிகாரங்களிலே 4 பாடல்களிலே அந்த விரதத்தை அனுஷ்டித்து பேறு பெற்றவர்கள், அந்த விநாயகருடைய பயன் பற்றி அங்கே சொல்லப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அடிப்படையிலே திருமால், வச்சிரமாலி, இலக்கண சுந்தரி போன்றவர்கள் இந்த விரதத்தை அனுஷ்டித்து சிறப்பு பெற்றவர்கள். உங்களுக்கு தெரியும், இந்த இலக்கண சுந்தரி விக்ரமாதித்தனுடைய மனைவி தான் இந்த இலக்கண சுந்தரி. இவள் இந்த விரதத்தினை அனுஷ்டித்து வருகின்ற போது தவறுதலாக அந்த பிள்ளையார் கதை காப்பினை கலண்டு விட்டது. அது கலன்று ஒரு செடியிலே விழுந்து விட்டது. ஆனால் அந்த வாடி கிடந்த செடி மிகவும் சிறப்பாக வளர்ச்சியடைந்து நல்ல காய்கனிகளோடு குலுங்கி காணப்பட்டது. ஆனால் இந்த இலக்கண சுந்தரி விக்ரமாதித்தனுடன் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக விக்ரமாதித்தனை பிரிந்து செல்ல நேர்ந்தது. அது மட்டுமல்ல, இந்த இலக்கண சுந்தரி யாரோடு போய் சேருகிறாளோ அவர்களுக்கெல்லாம் துன்பம் ஏற்பட்டது. இதனை அறிந்து இலக்கண சுந்தரி ஔவையாரிடம் சென்றபோது ஔவையார் நடந்தவற்றை அறிந்து, நீ மீண்டும் இந்த விநாயக சஷ்டி விரதத்தினை நீ அனுஷ்டிப்பாயாக இருந்தால் உனக்கு எல்லா செல்வங்களும் கிட்டும் என்று கூறியதுக்கு இணங்க இந்த இலக்கண சுந்தரி மீண்டும் அந்த காப்பினை அணிந்து இந்த விநாயக சஷ்டியை அனுஷ்டித்த போது மீண்டும் அவள் அந்த விக்ரமாதித்தனுடன் இணைந்ததும் அவளும் அந்த அரசி பதவியை பெற்றுக்கொண்டதும் அங்காலே அவ சிறப்படைந்த வரலாற்றை அந்த புராணத்திலே எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. ஆகவே இந்த இலக்கண சுந்தரி இந்த விநாயக சஷ்டி விரதத்தின் ஊடாக சிறப்பு பெற்ற ஒருவராக அங்கே சித்தரிக்கப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம் பிள்ளைகள். அதே மாதிரி இந்த பிள்ளையார் பெருங்கதையை கேட்போர் பெறும் பயன்களவை அந்த பிள்ளையார் கதையிலே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த விரதத்தை அனுஷ்டிக்கும் போது இந்த பிள்ளையார் கதையை படிக்கின்றவர்களும் அதனை கேட்கின்றவர்களுக்கும் பேறுகள் கிட்டுகின்றது என்று. அவை எவை என்று பார்த்தால் பொன், பொருள், கல்வி, புத்திரப்பாக்கியம் முதலான அனைத்து செல்வங்களும் இந்த பிள்ளையார் கதையை படிப்பதாலும் கிட்டும், அந்த பிள்ளையார் கதை படிப்பதை கேட்பதாலும் கிட்டும் என்று அங்கே கூறப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் பிள்ளைகள். ஆகவே இந்த பிள்ளையார் கதையிலே நீங்கள் தெரிந்திருக்க வேண்டிய விடயங்கள், விரதவன்றால் இயற்றப்பட்ட நூல்களவை, அந்த நூல்கள் எந்த சிறப்பை எடுத்து சொல்லுகின்றது, அதனால் ஏற்படுகின்ற சிறப்புகள் என்ன என்பதை நீங்கள் அறிந்திருந்தால் அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஆகவே தொடர்ந்து நாங்கள் யாழ்ப்பாணத்தில் பேணப்பட்டு வந்த கலாச்சாரம் யாது, மண்டூரில் பரவி காணப்பட்ட கலாச்சாரம் யாது. அப்போ இந்த அடிப்படையில் நாங்கள் பார்த்தால் பிள்ளைகள், யாழ்ப்பாணம் கந்தபுராண கலாச்சாரம், அங்கே மிகவும் சிறப்பு பெற்ற ஆலயம் நல்லூர் கந்த சுவாமி போல ஆலயம். அங்கே கந்தபுராணம் பாடப்படுவது மரபு. ஆகவே அந்த இடம் கந்தபுராண கலாச்சாரம் என்று சிறப்பிக்கப்படுகிறது. அதே நேரம் மண்டூரிலே இந்த கந்த சஷ்டி விரத காலத்திலே கந்தபுராணம் படிப்பதல்ல, அதற்கு பதிலாக அவர்கள் திருச்செந்தூர் புராணத்தை பாடுவார்கள். அதனால் தான் அங்கே திருச்செந்தூர் புராண கலாச்சாரம் என்று அங்கே அழைக்கப்படுகிறது. இதை நாங்கள் ஏற்கனவே முன்னுக்கு நாங்கள் பார்த்திருந்தோம். தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள், இந்த சித்திரபுத்திரனார் கதையை தமிழில் பாடியவர் யார்? புகழேந்தி புலவர் சித்திரபுத்திரனார் கதையை பாடியிருக்கிறார். சித்திரபுத்திரனாரை சிவன் யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க தோற்றுவித்தார்? இவருக்கு இப்பெயர் வர காரணம் யாது என்று நாங்கள் பார்த்தால் அது அங்கே யமதர்மன்.
அதே மாதிரி சிவனால் வரையப்பட்ட சித்திரத்திலே இருந்து தோன்றியதால் அவருக்கு அந்த நாமம் ஏற்பட்டது. இந்த சித்திரபுத்திரனார் கதையிலே நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால், நாங்கள் செய்கின்ற பாவ புண்ணிய கணக்குகளை இங்கே பதியப்பட்டு அதற்குரிய தண்டனையை நாங்கள் நல்லதை செய்தால் நல்லதையும் தீயதை செய்தால் தீயதையும் அனுபவிக்க நேரிடும் என்ற செய்திகளை நாங்கள் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த சித்திரபுத்திரனார் கதையிலே இருந்தும் நாங்கள் பல வரலாற்று உண்மைகளை அல்லது வாழ்வியல் சிந்தனைகளை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதில் சித்திரபுத்திரனார் கதையிலே இடம்பெறும் கிளைக்கதை நாங்கள் பார்த்தோம் என்றால் அது மார்க்கண்டேயர் கதை, அதே மாதிரி அமராவதி கதை. இந்த மார்க்கண்டேயர் 16 வயதிலே அவருக்கு யமனை காலனை எதிர்கொள்ள வேண்டி ஏற்பட்டது. அவ்வாறு ஏற்பட்ட போது அவர் சிவனை முற்றுமுழுதாக சரணடைந்ததன் காரணமாக அவர் யமனில் இருந்து காப்பாற்றப்படுகின்றார். ஆகவே இந்த மார்க்கண்டேயர் வரலாறும் ஒரு பக்தியினுடைய உச்சக்கட்டத்தை அது எடுத்து காட்டுகிறது. மரணத்திலிருந்து இறைவன் மீது பக்தி வைத்தால் மரணத்திலிருந்தும் பாதுகாக்கப்படவும் என்ற அந்த செய்தியை எங்களுக்கு இந்த மார்க்கண்டேயர் கதை எடுத்து காட்டுகின்றது பிள்ளைகள். அதே போன்று நாங்கள் பாருங்கள், சித்திரனார் விரதம் எவ்வாறு அனுஷ்டிக்கப்படுகிறது. அப்போ சித்திரபுத்திரனார் கதை நாங்கள் சித்ரா பௌர்ணமி அன்று இந்த விரதத்தை நாங்கள் ஆலயங்கள் தோறும் அனுஷ்டிக்கப்படுகிறது. அங்கே சித்திரபுத்திரனார் கதை படிக்கப்படும். அன்று கஞ்சி காய்ச்சி எல்லோருக்கும் கொடுப்பார்கள். அது சித்திர கஞ்சி என்று நாங்கள் எல்லோரும் சொல்வோம். ஆகவே அந்த சிறப்பான ஒரு விரதமாக இந்த அதாவது இறந்த தாயின் நினைவாக சித்திர பௌர்ணமி நாங்கள் அனுஷ்டிப்பது வழமை. அதனோடு சேர்ந்த விரதமாக அந்த விரதம் காணப்படுவதும் நாங்கள் எல்லாரும் அறிந்த உண்மை. ஆகவே இந்த கோயில்களை தொடர்ந்து நாங்கள் இந்த விரத வண்டுதலால் இயற்றப்பட்ட நூல்களையும் அந்த விரத வண்டுதலுடைய பிள்ளையார் கதை பற்றியும் நாங்கள் ஒரு 4 வினாவிலே அவதானித்தோம் பிள்ளைகள். ஆகவே நீங்கள் அந்த 4 விடயங்களையும் மிகச் சிறப்பாக ஆழமாக அறிந்திருத்தல் நன்றாக இருக்கும். தொடர்ந்து நாங்கள் ஈழத்திலே தோற்றம் பெற்ற சமய நிறுவனங்கள் பற்றி நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையிலே 2 நிறுவனங்கள் எங்களுக்கு இங்கே உங்களோட பாடப்பிறப்பிலே இடம்பெறுகிறது. ஒன்று சைவ வித்யா விருத்தி சங்கம், 2 சைவ பரிபாலன சபை. ஆக அந்த அடிப்படையில் இந்த சைவ வித்யா விருத்தி சங்கத்தின் பணிகள் 3 குறிப்பிடுக என்று அங்கே வினா கேட்கப்பட்டுள்ளது. அப்போ பாடசாலைகளை அமைத்தல், காவிய பாடசாலைகளை அமைத்தல், தொழில் பாடசாலைகளை அமைத்தல், சைவ ஆசிரிய கலாசாலையை நிறுவியமை என்று இங்கே 3 பதில் அங்கே உங்களுக்கு விடைகள் தரப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த சைவ வித்யா விருத்தி சங்கம் என்று நீங்கள் பார்க்கின்ற போது இதில் சம்பந்தமான சில விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, இந்த சைவ வித்யா விருத்தி சங்கம் சேர்பொன் ராமநாதன் தலைமையிலே கீரிமலையிலே நடந்த கூட்டத்தின் தொடர்பாக 1923ஆம் ஆண்டு இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது. அதன் வழியாக இந்த சைவ வித்யா விருத்தி சங்கம் உடைய நோக்கங்களை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால், பாடசாலைகளை அமைத்தல், பாடசாலைகளை பரிபாலனம் செய்தல், சைவ சிறார்களுக்கு அனாதை பிள்ளைகளுக்கு இல்லங்களை நடாத்துதல், ஆசிரியர் கலாசாலையை உருவாக்கி அங்கே ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்குதல், இயலிசை நாடகத்தை கற்கக்கூடிய காவிய பாடசாலைகளை உருவாக்குதல், கல்வியை கற்று இடைவிலகி நிற்கின்ற மாணவர்களுக்கான தொழில் பயிற்சிகளை வழங்குதல், இப்படியான பணிகளை இந்த சைவ வித்யா விருத்தி சங்கம் முன்னெடுத்து செல்வதை நாங்கள் பார்க்கிறோம் பிள்ளைகள். அப்போ அந்த அடிப்படையிலே இந்த சைவ வித்யா விருத்தி சங்கத்துடைய முக்கிய நோக்கம் என்னென்று சொன்னால், ஆறுமுக நாவலுடைய கல்விக் கொள்கையை தேசிய அளவில் நடைமுறைப்படுத்துவதுதான் அவர்களுடைய முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. ஆகவே சமயப்பணிகளை செய்தாலும் அதிக அளவிலே கல்வி பணியை செய்கின்ற ஒரு நிறுவனமாக இந்த சைவ வித்யா விருத்தி சங்கம் காணப்படுகிறது. ஆகவே நாவலருடைய கல்வி சிந்தனையை தேசிய அளவிலே நடைமுறைப்படுத்திய நிறுவனம் எது என்று கேட்டால் அது சைவ வித்யா விருத்தி சங்கம்.
ஆகவே அந்த அடிப்படையிலே இந்த சைவ வித்யா விருத்தி சங்கத்தோடு தொடர்பான இன்னும் சில தகவல்களை நீங்கள் கண்டுகொள்ளலாம், பார்க்கலாம். அதன்படி நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் இந்த சைவ வித்யா விருத்தி சங்கம் காவிய பாடசாலைகளை உருவாக்கி இயலிசை நாடகத்தை வளர்த்து முன்னெடுக்கின்றது. அதே நேரம் பெற்றோர்களால் கைவிடப்பட்ட பிள்ளைகள் அல்லது அனாதை சிறுவர்களுக்கு இல்லங்களை நடாத்தி அவர்களுக்கு உணவு, உடை, இருப்பிட வசதியை செய்து அவர்களுக்கு சமய அறிவோடு கல்வி அறிவையும் ஊட்டி வாழ்வாதாரத்துக்குரிய வழிகளை சமைத்து கொடுக்கிறது. இது மட்டுமல்ல, ஆசிரியர் பற்றாக்குறை ஏற்பட்ட போது ஆசிரியர் கலாசாலையை உருவாக்கி 1500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு பயிற்சியை வழங்கி ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்த ஒரு நிறுவனம். ஆனால் தற்போது 1961க்கு பின்னர் அரசாங்கம் பாடசாலைகளை பொறுப்பேற்றதுக்கு பின்னர் அந்த பணி இடைநிறுத்தப்பட்டது. ஆனால் தொழில் பயிற்சி நிலையங்கள் 31 தொழில் பயிற்சி நிலையங்களை ஸ்தாபித்து அதனூடாக பலருக்கு பயிற்சி வழங்கி கொண்டு இருக்கின்றது. கணனி பயிற்சி வழங்கப்படுகிறது, மின் இணைப்பு வழங்கப்படுகிறது, நெசவு, தையல் போன்ற பல்வேறுபட்ட வாழ்வாதார தொழில்களுக்கு மாணவர்களை பயிற்றுவித்து அவர்களுக்கு பயிற்சி வழங்கி அந்த தொழில்களை அவர்கள் ஈடுபடுவதற்கான வழியை அது செய்து கொண்டு வருகிறது. இவ்வாறாக இந்த சைவ வித்யா விருத்தி சங்கத்தினுடைய சிறப்பான முகாமையாளராக இருந்தவர் இந்துபோட் ராசரத்னம் அவர்கள். அந்த ராசரத்னம் அவர்கள் ஆரம்பகால அங்கத்தவராக இருந்தாலும் ஆசிரியர் கலாசாலையினுடைய முகாமையாளராக இருந்தவர். அவர் 1970ஆம் ஆண்டு இறக்கும் வரையாக இந்த நிறுவனத்துக்காகவே தன்னை அர்ப்பணித்த ஒரு மாமனிதர். அவர் அதன் காரணமாகத்தான் அவருக்கு அங்கே முன்னுக்கு அந்த அடமொழி கொடுக்கப்பட்டது. இந்துபோட் ராசரத்னம் என்ற பெயர் அவருக்கு வழங்கப்பட்டது. ஆகவே இந்த விஷயங்களை நீங்கள் சைவ வித்யா விருத்தி சங்கத்தின் சார்பாக அதனுடைய எழக்கூடிய வினாக்களை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் பிள்ளைகள். தொடர்ந்து அந்த ஈழத்திலே தோற்றம் பெற்ற சமய நிறுவனங்களில் இன்னும் ஒன்று சைவ பரிபாலன சபை. இந்த சைவ பரிபாலன சபை இந்த நிறுவனங்களுக்குள் காலத்தால் முந்திய நிறுவனம் என்ற பெருமையை பெற்றிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இந்த சைவ பரிபாலன சபை பற்றி இங்கே ஒரு வினா தொடுக்கப்பட்டுள்ளது. சைவ பரிபாலன சபையினால் வெளியிடப்பட்ட சஞ்சிகை எது? இச்சபையால் ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலைகள் 2 தருக என்று ஒரு வினா உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த சைவ பரிபாலன சபையினால் வெளியிடப்பட்ட பத்திரிகை இந்து சாதனம். இது 1889ஆம் ஆண்டு இந்த பத்திரிகை முதலிலே வெளியிடப்பட்டது. 1889ஆம் ஆண்டு இந்து சாதனம் என்ற பத்திரிகை வெளியிடப்பட்டது. அதே போன்று இரண்டாவது வினா அங்கே கேட்கப்பட்டது, இந்த சபையினால் ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலைகள். அப்படி நாங்கள் பார்க்கின்ற போது பல பாடசாலைகளுக்காக இந்த நிறுவனம் தொண்டாற்றி இருக்கிறது. இன்று புகழ்பூத்து இருக்கக்கூடிய யாழ் மாவட்டத்திலே யாழ் இந்து கல்லூரி, வட்டுக்கோட்டை இந்து கல்லூரி, கொக்குவில் இந்து கல்லூரி, உரும்புராய் இந்து கல்லூரி என்று அந்த வரிசையை நாங்கள் நீட்டிக்கொண்டே போகலாம். அதைவிட தீவக பகுதிகளிலே பாடசாலைகள் அமைக்கப்பட்டது, மலையகத்திலே பாடசாலைகள் அமைக்கப்பட்டது, வன்னி பிரதேசங்களிலே பாடசாலைகள் அமைக்கப்பட்டது. இப்படி இந்த சைவ பரிபாலன சபை பல இடங்களிலும் பாடசாலைகளை அமைத்து கொண்டமை மிக சிறப்பானது. ஆனால் இந்த சைவ பரிபாலன சபைக்கு இந்த ஒரு வினா அங்கே தொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த சைவ பரிபாலன சபையினுடைய சில அம்சங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகள். அதாவது காலத்தால் முந்திய சமய நிறுவனம் இந்த சைவ பரிபாலன சபை. ஆறுமுக நாவலர் விட்டு சென்ற அந்த செயல்களையும் பணிகளையும் முன்னெடுக்கின்ற நோக்கிலே 1888ஆம் ஆண்டு இது ஆரம்பிக்கப்பட்டது. வண்ணார் பண்ணை இடத்திலே இந்த சபை ஆரம்பிக்கப்பட்டது. அந்த ஆறுமுகனாருடைய குறிக்கோளை நிறைவேற்றுகின்ற வகையிலே இந்த சைவ பரிபாலன சபையும் பல்வேறுபட்ட பணிகளை முன்னெடுத்தது. அதிலே பாடசாலைகளை அமைத்து கொண்டமை,
கோயில்களை புனர்த்தானம் செய்து பரிபாலனம் செய்து கொண்டமை, இந்து சாதனம் போன்ற பத்திரிகைகளை வெளியிட்டமை, புண்ணிய நாச்சியார் மடத்தினை பொறுப்பெடுத்து அதனை பரிபாலனம் செய்து கொண்டமை, சைவ மகாநாடுகள், சைவ பத்திரிகைகள், சைவ நூல்களை அச்சிட்டு வெளியிட்டமை, கூட்டு பிரார்த்தனைகள், பிரசங்கங்கள் போன்றவற்றை மக்கள் மத்தியிலே மேற்கொண்டமை, தீட்சை வழங்கி சைவ மாணவர்களை சைவ சூழலிலே வாழக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கிவிட்டமை, இவ்வாறாக பல்வேறுபட்ட சமய பணிகளை இந்த நிறுவனம் முன்னெடுத்தாலும் காலத்தின் தேவையின் அடிப்படையில் பல சமூக பணிகளையும் இந்த நிறுவனம் முன்னெடுத்து வருகிறது. மிகச் சிறப்பாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் யாழ் சிறைச்சாலைக்கு சென்று அங்கே சிறையிலே உள்ளவர்களுக்கு, சிறை கைதிகளுக்கு வேண்டிய ஆலோசனைகளை வழங்கி வருகிறார்கள். அதே போன்று பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட வறிய மாணவர்களுக்கு நிதியுதவியினை வழங்கி வருகிறார்கள். விக்டோரியர் அம்மையாரின் ஞாபகார்த்தமாக நூல் நிலையத்தை ஸ்தாபித்து அந்த நூல் நிலையத்தை பரிபாலனம் செய்து வருகிறார்கள். இயற்கை அனர்த்தம் அல்லது சுனாமி போன்ற அழிவுகள் ஏற்பட்ட போது அந்த இடங்களுக்கு உடனடியாக சென்று உடனடி நிவாரணத்தை வழங்கி வருகிறார்கள். அண்மை காலத்தில் கூட மலையகத்திலே மண் சரிவு, வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை இந்த நிறுவனம் சென்று வழங்கியமை குறிப்பிடத்தக்கது. இவ்வாறாக பல்வேறுபட்ட சமூக பணிகளையும் செய்து வருகிறது. இதனை தவிர அந்த சபையினூடாக புத்தி ஜீவிகளை உருவாக்குகின்ற வகையிலே சைவ புலவர், பண்டிதர் போன்ற பரீட்சைகளை நடாத்தி அவர்களுக்கு பட்டச்சான்றுகளை வழங்கி கௌரவித்து கொண்டு வருவதும் இந்த நிறுவனம் செய்கின்ற மிக முக்கியமான பணியாக இருக்கிறது பிள்ளைகள். ஆக இந்த சைவ பரிபாலன சபை பற்றி நீங்கள் இப்படிப்பட்ட வகையிலே நீங்கள் அந்த விஷயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கடந்த காலங்களிலே வினாப்பத்திரங்களிலே இது சைவ பரிபாலன சபை பற்றி பல வினாக்கள் தொடுக்கப்பட்டிருக்கின்றது. புண்ணிய நாச்சியார் மடத்தினை எப்போது இவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள் என்ற வினா அங்கே கேட்கப்பட்டது. 1938ஆம் ஆண்டு அதை பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். சிதம்பரத்திலே அந்த மடம் இருக்கின்றது. அந்த மடத்திலால் வருகின்ற வருமானத்தை கொண்டு இங்கு தமிழ் மாணவர்கள் மட்டிலே சமய அறிவு பரீட்சை நடத்துகிறார்கள். தமிழ் அறிவை வளர்க்கக்கூடிய பரீட்சைகளை நடத்துகிறார்கள். புண்ணிய நாச்சியார் ஞாபகார்த்தமாக போட்டிகளை நடாத்தி அதிலே வெற்றி பெறுகின்ற மாணவர்களுக்கு பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் கொடுத்து கௌரவித்து வருகிறார்கள். இவ்வாறாக சைவ பரிபாலன சபை இன்று ஒரு சிறப்பான பணியை ஆற்றி வருகின்ற ஒரு நிறுவனமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, காலத்தால் முந்திய நிறுவனம் என்ற பெருமையும் இந்த சைவ பரிபாலன சபைக்கு இருக்கின்றது பிள்ளைகள். ஆகவே அந்த வகையில் நாங்கள் அந்த நிறுவனத்தினுடைய பணிகள், சமயப்பணி, சமூக பணியை நாங்கள் பார்த்தது போன்று தொடர்ந்து நாங்கள் இந்த ஈழத்திலே இருக்கக்கூடிய சில சிறப்பான விடயங்களோடு இங்கால ஏனைய கேள்வியை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். அந்த அடிப்படையிலே நாங்கள் 34வது வினாவாக இருப்பது நித்திய அன்னதானம் நடைபெறுகின்ற ஆலயங்கள் இவை. இப்போ நாங்கள் இதிலே அன்னதானம் பற்றிய ஒரு அலகு உங்களுக்கு இருக்கின்றது. அந்த அலகை அடிப்படையாக வைத்து இந்த வினா இங்கே தொடுக்கப்பட்டிருக்கின்றது. தானங்கள் நாங்கள் பலவற்றை செய்கிறோம். கண் தானம் செய்கிறோம், உடல் உறுப்பு தானங்கள் செய்கிறோம், இரத்த தானம் செய்கிறோம். இப்படி பல்வேறுபட்ட தானங்களை நாங்கள் செய்தாலும் அதிலே எங்களுக்கு திருப்தி தரக்கூடிய உயர்ந்த தானமாக இருப்பது இந்த அன்னதானம். எனவேதான் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று மணிமேகலையிலே சிறப்பாக சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையிலே இந்த நித்திய அன்னதானம் இடம்பெறுகின்ற ஆலயங்கள் எவை என்று நாங்கள் பார்த்தால், நாங்கள் முன்னமே பார்த்தது போன்று ஒன்று தொண்டமனாறு செல்வச்சன்னதி ஆலயம். அங்கு 3 நேரமும் உணவு வழங்கப்படுகிறது. அங்கே சிவனடியார்கள் போகின்றவர்களுக்கு என்ன நேரம் என்றாலும் அங்கே உணவு பரிமாறப்படுகிறது. அதே போன்று நைனாதீவு நாகபூசணி அம்மன் ஆலயம். இந்த 2 ஆலயங்களும் நித்திய அன்னதானம் இடம்பெறுகின்ற ஆலயங்கள். ஆகவே அந்த அடிப்படையிலே இந்த தானம் கொடுக்கிற வகையிலே மிகவும் ஒரு சிறப்பான ஆலயங்களாக இவை மிளிர்ந்தாலும்
தானங்களில் அன்னதானம் சிறப்பானது. ஏனென்றால் அது ஒன்றுதான் எங்களுக்கு திருப்தியை பெறக்கூடியது பிள்ளையார். ஆகவே அதாலே அன்னதானம் சிறப்பானது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து முன்னோர்கள் செய்த தான தர்மங்களவை. இந்த தானங்களிலே நாங்கள் அந்த அழகிலே நீங்கள் பார்த்தால் தெரியும். நீர்த்தொட்டி அமைத்தல், ஆவுறிஞ்சுக்கல் நாட்டியமை, மடம் அமைத்தல், தண்ணீர் பந்தல் அமைத்தல், நிழல் குடைகள் அமைக்கப்பட்டமை அந்த முன்னோர்கள் செய்த தர்மங்களாக இருக்கின்றது. இதில் இந்த ஆவுரஞ்சு கல்கள் என்று சொன்னால் பசுக்கள் எருதுகள் மேய்ச்சலுக்கு போய் வீடு திரும்புகின்ற போது அந்த கடி உண்ணி என்று சொல்வார்கள், அந்த பூச்சிகளை நீக்குவதற்காக அந்த ஆவுரஞ்சி கல்லிலே அது இந்த மிருகங்கள் தங்களுடைய உடலை உறைஞ்சி அந்த கடியை நோயை தீர்த்து கொள்ளும். அவ்வாறான ஒரு சிறப்பாக இந்த ஆவுரஞ்சி கல் காணப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் பிள்ளைகள். அதை விட ஒவ்வொரு இல்லங்கள் வீடுகள் தோறும் நீர் தொட்டி வைக்கப்பட்டு வழிப்போக்கர்கள் நீர் அருந்துவதற்கு அந்த வசதியை செய்து கொடுத்திருந்தார்கள். அதே மாதிரி ஓய்வு பெறுவதற்காக மடங்கள் அமைத்திருந்தார்கள். வீதிகள் தோறும் அந்த மடங்கள் அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இன்றும் பல இடங்களிலே இந்த விடயங்கள் காணப்படுவதை நீங்கள் காணலாம் பிள்ளைகள். ஆகவே தொடர்ந்து நாங்கள் 36வது வினாவை நீங்கள் பாருங்கள். தானங்களில் சிறந்த தானம் எது? அதுதான் நான் முன்னமே சொல்லிவிட்டேன், அன்னதானம். ஏன் அவ்வாறு அன்னதானம் சிறப்பு என்றால் அது திருப்தி, அது ஒன்றிலே தான் நாங்கள் திருப்திப்படக்கூடிய ஒன்றாக இருப்போம். அடுத்தது அன்னசத்திரம் 1000 நாட்டல் என்று பாடியவர் யார்? நாங்கள் பார்த்தால் பாரதியார். தொடர்ந்து நாங்கள் இவ்வாறாக இந்த தானங்கள் வரிசையிலே பார்த்தது போன்று தொடர்ந்து இந்து சமயத்தில் முக்கிய நூலையும் பௌத்த சமயத்தின் முக்கிய நூலையும் குறிப்பிடுக என்ற ஒரு வினா அங்கே தொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே எங்களுடைய இந்து சமயத்திலே முக்கியமான நூல் பகவத்கீதை. அதே போல பௌத்தத்திலே தர்மபதம். இந்த பகவத்கீதையும் தர்மபதமும் என்ற ஒரு பாட அழகு இருக்கு பிள்ளைகள். அந்த பாடத்திலே நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் இந்த பிரஸ்தான திரியங்கள் என்று சொல்லப்படுகின்ற 3 நூல்கள் இருக்கின்றன. பிரம்மசூத்திரம், பகவத்கீதை, உபநிடதம். அதிலே இந்த பகவத்கீதை சிறப்பு பெறுகிறது. இந்த பகவத்கீதை 18 பருவங்களையும் 700 சுலோகங்களையும் கொண்டதாக காணப்படுகிறது. அதாவது கண்ணபிரான் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனன் தயங்கி நின்ற போது அவருக்கு செய்த உபதேசம்தான் அந்த பகவத்கீதை. அதே போன்று தர்மபதம் ஒரு பௌத்த நூதத்தினுடைய சிறப்பான நூல். இது கௌதம புத்தர் உபதேசத்தை தொகுத்து எழுதப்பட்ட நூல். இந்த நூலும் 26 அத்தியாயங்களை கொண்டது. அதே மாதிரி 4423 சூத்தங்களை கொண்டதாக இந்த பௌத்த தம்மபதம் காணப்படுது பிள்ளைகள். அதை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளல் வேண்டும். தொடர்ந்து நாங்கள் 39வது வினாவை பார்த்தீர்களாக இருந்தால் பகவத்கீதை தோற்றம் பெற்ற சந்தர்ப்பத்தை குறிப்பிடுக. ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன், மகாபாரதத்திலே இந்த பகவத்கீதை 25வது அத்தியாயத்தில் இருந்து 42வது அத்தியாயம் வரை காணப்படுகிறது. அந்த பகவத்கீதையில போர்க்களத்துக்கு அர்ஜுனனும் கிருஷ்ண பரமாத்மாவும் செல்லுகின்ற போது போர்க்களத்துக்கு சென்ற அர்ஜுனன் எதிரே அங்கே தன்னுடைய உறவுக்காரர்களும் குருவும் நிற்பதை கண்டு தான் கொண்டு போன அந்த காண்டிவத்தை கை நழுவ விடுகின்றான். இந்த நேரத்திலே தான் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனை நோக்கி சொல்லுகின்றார், கடமையை செய், பலனை எதிர்பாராதே. எதை கொண்டு வந்தாய், எதை நீ கொண்டு போவதற்கு? எது இன்று உன்னுடையதோ நாளை மற்றவருடையது. ஒரு சத்திரியனுடைய கடமை போர் செய்தல் என்று அங்கே கீதா உபதேசம் செய்யப்படுகிறது. அதற்கு பிறகுதான் நழுவிய அந்த காண்டிபத்தை எடுத்து அர்ஜுனன் போரை தொடங்கினான். இதைத்தான் நாங்கள் பகவத்கீதை என்று பார்க்கிறோம் பிள்ளைகள். ஆகவே அதை நீங்கள் காட்ட வேண்டும். அதே மாதிரி பாருங்கள், இந்த இவ்விரு நூல்களிலும் காட்டும் பொது வழி யாது என்றால் இந்த 2 நூலும் அறத்தை பற்றி வலியுறுத்துகிறது. அறந்தான் மேலானதாக இங்கே போதிக்கப்படுகிறது. ஆகவே மானுட ஈடேற்றம், முத்தி இன்பந்தான் இவருடைய குறிக்கோளாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு பிள்ளைகள். ஆகவே இவ்வளவு நேரமும் நாங்கள் பார்த்த வினாவிலே
நேரத்தை கருத்தில் கொண்டு கொஞ்சம் விரைவாக ஆகவே பிள்ளைகள், நாங்கள் இவ்வளவு நேரம் 40 வினாக்களை பார்த்திருக்கிறோம். அந்த வினாக்களோடு நீங்கள் ஆழமாக பார்த்து பரீட்சையிலே சித்தியடைய வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய கல்வி அமைச்சினுடைய சமயம் மற்றும் விழுமிய கல்வி கிளையினருக்கு இந்த இடத்திலே நன்றி கூறி, உங்களுக்கும் நன்றி கூறி, வாய்ப்பளித்த எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.